ஹைஸ் வெல்கம் டு ஸ்டடிகரன் லாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம், என்ன பார்க்க போகிறோங்கிறதுல யார் கூட போக போகிறோங்கிறதா ரொம்ப முக்கியம். யாரோட போக போகிறோங்க, சண்முக வடிவேல் என்கிற ஷான்ராஜ் இவங்க தான் கைஸ் போக போகிறோம். எங்கே போகிறேன் கேட்டிங்கன்னா பாரிஸ் கார்டன் போக போகிறோம் கைஸ். எதுக்கு போக போகிறேன் கேட்டிங்கன்னா நண்பனுக்கு என்னாச்சு நீ தானே வந்து நான் சும்மா ரூமில் உட்காந்துருந்தேன் கைஸ். ஃபோன் பண்ணி வாடா வெளில போகணுன்னாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் தெரியும், வேறு என்னெல்லாம் தெரியுது. அவங்க ரோடு தெரியுது, ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அது வாரண்டி கிளைம் எல்லாம் அது 600 ரூபா தான், அதை வாங்கிக்கலாம். சரி அது வர சாயங்காலம் சும்மா பசங்களோட வர ஜாலியாக சுற்றி போகலாமே. நேற்று வாடா படத்துக்கு வாடா டிக்கெட் புக் பண்ணுவோம் வரமாட்டேன்டா. அந்த வீடியோ எடிட் பண்ணி நேரம் அப்லோட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு வந்திருக்கும். அந்த இது கூப்பிட்றதுக்கு வரமாட்டேன்டா. இன்னைக்கு தான் நான் கிளம்பி வரேன். ஸோ கைஸ் மிஷின் கம்ப்ளீட்டட், வந்த வேலை முடிஞ்சிச்சு கைஸ். நண்பன் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி அடாப்டரா இது வந்து அவன் வாங்கி 10 நாளே வீணாக போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு பண்ண மட்டும் தான் கேட்டேன். கேட்ட உடனே பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது வெறும் 600 தான். இந்த 600 கோர்த்து ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு தூரம் வரணுமா நினைச்சேன் நான். ஆனா இங்க வந்துட்டு அவங்க என்ன பண்ண நினைச்சேன், எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அடுத்து எங்க போறேன் கேட்டீங்கன்னா, எங்க போறதுல போற வழியில ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனா அது என்ன இடம் சொல்லி காட்டி தரேங்க. வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா என்ன சொல்ல, எனக்கு ரம்ஜான் வேலை எதுவும் இல்லை, லீவு, அதனாலதான் எங்க போறேன்னு தெரியாம நண்பை கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்தாச்சு. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அது என்ன இடம்னா எனக்கு தெரியாது, போனதுக்கப்புறம் அது என்ன இடம் தெரியும், அந்த இடத்த நான் காட்டி தரேன். வெயிட் பண்ணி பாருங்க. சாப்பாடு போடுங்கடா, கேமரா வச்சாச்சு, போடுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் பாரிஸ்ல இருந்து இப்போ எங்க வந்திருக்கோம்னா சொல்லு, அப்படி சொல்லு. ஓகே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நாம இப்போ பாரிஸ் இல்ல நாமளா, நான் இப்போ நீ இப்போ நீ வரவே இல்லை. நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, பாரிஸ்ல இருந்து இங்க மெரினா வந்தாச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு சேட்டைக்காரன் பிளஸ். நம்ம பார்த்து என்னடா ஐயோ வளருது ஆரம்பிக்கல மதிக்கணும் கைஸ். பார்த்து ஐயோ ஒழுக்க பேசுறதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிறேன். பேசு, இது கரையுது. நான் ஒரு கண்டென்ட் வச்சிருக்கேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னடா இது மதியம் ஆரம்பிச்ச இது இப்போ இருட்டுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் தான் கைஸ் இருக்கேன். சென்னையின் அடையாளமான மெரினா பீச், சென்னையின் அடையாளமான மெரினா பீச்சில் தான் கைஸ் இருக்கேன். ஏன் இங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதியம் போயிட்டு மிஷன் பாஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண, அப்படி நண்பனுக்கு பென்ட்ரைவ் மாற்ற போனோம்ல, அந்த இது அடாப்டரு அது வாங்குறதுக்கு போனீங்க. அது ஆன்லைன்லேயே கிடைக்குமே. வாரண்டி கிளைம் பண்ண போனோம். அடுத்த வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு சும்மா தான் இருந்தோம். அதான் எதுவும் இல்லை, தூக்கி ரூமில் போயிட்டு படுத்துக்கிட்டு அடுத்து ஏன் இங்கே வந்தேன் கேட்டீங்கன்னா, நண்பனுக்கு வந்தோம். இந்த பின்னாடி இருக்கானா அவனுக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்கான். தெரியுறானா இல்லையா? இருங்க, டிப்ரெஷனா இருக்கானா, பின்னாடி மறைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா டிப்ரெஷன்ல இருக்கான். அவன் ஜாலியா இருந்தானா இப்படி விலைக்குப்போம், டிப்ரெஷன் இருந்தா மறுபடியும் உள்ள கொண்டு வந்துருப்போம். ஸோ அதனால தான் மெரினா பீச் வந்திருக்கேன். உங்களுக்கு கண்ணு வச்சிருக்க ஐஸ்கிரீம் சூப்பிட்டு இருக்கேன்னு சும்மா நான் எதுக்கு மெரினா வந்தேன்னா இதுக்காக வந்தேன். சூப்பராக கண்டியா, சூப்பராக இல்லை சாப்பிட்றது. கைஸ் எல்லாருக்கும் மெரினா பீச்சை பற்றி தெரியுமா என்னதில்லை. இது எப்படி சொல்ல, இந்தியாவிலே ஒரு 2வது உலகத்தில் 2வதா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட், இந்தியாவில் குஜராத்தில் ஃபர்ஸ்ட், இந்தியாவில் பெருசு சரியா தெரியல. ஏய் நான் சொல்றேன்டா, அதை நான் சொல்லியே அவனுக்கு ஜிபிலி இந்த நாய் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன். அது எதுக்குடா ஜோக்கரா, நீங்க கார்ட்டூன் ஜோக் பப்ளிக் பிளேஸ்ன்னு பார்க்குறீங்களா, கேட்டால் டசிஸ்மே கிடைக்கும். ஜோக்கர் மாதிரி போட்டுருக்கீங்க. அது இப்போ யாருக்கெல்லாம் ரொம்ப வசதியாக போச்சுன்னா அவன் ஆளோட இப்படி எடுத்து போட்டுக்கிறாங்க. இது இந்த நாயும் இது ஒன்னா அதை தூக்கி இவன மாதிரி போட அவன் ஆளோட தூக்கி போட்டுருக்காங்க. சரி, மெரினா பீச் வந்துரு. மெரினா பீச் இன் சென்னை, இந்தியா ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பீச் ஃபேமஸ். இந்தியா ஃபர்ஸ்ட் நண்பா, வேர்ல்ட் ஃபர்ஸ்ட், வேர்ல்ட் செகண்ட் நண்பா, வேர்ல்ட் செகண்ட் இந்தியால ஃபர்ஸ்ட், ஏதோ 2வது இடம் தான் எனக்கு கேட்டுச்சு. இந்தியால செகண்ட், ஃபர்ஸ்ட் வந்து குஜராத். இவன் இல்ல வேர்ல்ட்ல இதாண்டா ஃபர்ஸ்ட் அப்படின்னா. ஃபிளாஷ்பேக் 2வது உலகத்துல 2வதா, இந்தியால ஃபர்ஸ்ட், இந்தியால குஜராத்ல ஃபர்ஸ்ட். டே பரமா படிடா. வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இப்பதான் கஷ்டப்பட்டு கொண்டு வச்சிருக்கேன். ஸ்டாண்டில் கைஸ் யாராச்சும் சேனல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைபேட் ஒரு ஸ்பான்சர் பண்ணுங்க. ஒரு மைக், அது பார்த்தீங்கன்னா டிஜேன்னு ஒரு மைக் உண்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மைக் இல்லை, அது வேண்டாம். 12,000 ரூபாய். எதாவது குவாலிட்டியான கண்டென்ட் உங்களுக்கு வேணுமா? அப்போ குவாலிட்டியாக தான் வேணும். அது ஒரு வேணுங்க. ஸ்விக்கி பாட்டு வீடியோ கேட்டிருக்கேன், உன்னோட கடலூர் சீரியஸா கேட்டிருக்கேன், உன்னோட எல்லாம் ஒரே ஆள். இல்ல கடலூர் சீரிஸ் கேட்டவர் ஒருத்தர்.
ராபிடோ சீரிஸ் கேட்டார் ஒருத்தர், ஸ்விக்கி பார்ட் 2 கேட்டார் ஒருத்தர். கடலூர்ல என்ன தெரியுமா கண்டென்ட்டா? கடலூர்ல என்ன அவங்க அண்ணன் கல்யாணம் கண்டா? இது கிடையாது, பாண்டிச்சேரி இருக்கு. இது நம்ம கொட்டை பிறப்போம்ல மே மாசம், அந்த கண்டென்ட். கைஸ் அது அதை எப்படி பிறக்கிறாங்க, அது மே மாசம்ல அது எப்படி எடுக்கிறாங்க, அது எப்படி கொட்டை பிறகு கம்பெனிக்கு அனுப்பி அது எப்படி தனியா எடுக்கிறாங்க, கொட்டை பிறகு அதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் பாக்குறதுக்கு தான் கடலூர். அதுதான் மச்சான் சஞ்சய் கால் பண்ணா மச்சான் ரெடியா சொல்லுவாங்க மச்சான். கைஸ் உங்க ஏஜ் கொட்டை வியாபாரம் பண்ணணும், கொட்டை பிசினஸ் பண்ணணும், கொட்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும் மச்சான் சஞ்சயை கான்டாக்ட் பண்ணு மச்சான். கொட்டை பிசினஸ் எப்படி சொல்ல வேற லெவலுக்கு கொண்டு போய் கொட்டை பிசினஸ் கொட்டைனா கொட்டை கிடையாது, முந்திரி 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 பயிர். அதான் ஊர்ல கொட்டை கொட்டைங்கிறாங்க, முந்திரி பயிர். முந்திரி பயிர், கேஷ்யூ நட்ஸ். மெரினா கூட கிடையாது, இதை மாதிரி 63 பாருங்க பேச வந்தா இதெல்லாம் பேசிடுவேன். மெரினா வளவலன்னு போட்டுருக்கீங்கடா. அது நிறைய இருக்கு, நீங்க மட்டும் ரிலாக்ஸா நடந்து போய் அப்படியே ஒரு பாலக்குள்ள என்ன அறிமுறை கைஸ், இதெல்லாம் பீச். ஏய் இது என்ன பீச்? ஒரு பாலக்குடி பீச் பாத்திருக்கியா? மீம்ஸ் பாலக்குடி பீச் அவ்வளவு நெட்டுக்கு இருக்கு. எங்க ஏரியாடா வந்து பாத்திருக்கியா? நண்பர்கள் நண்பர் எப்படி பியூட்டி அண்ட் ஆக்டிவிட்டிஸ் தமிழ்நாட்டுல. உன் பீச், உன் ஊர் எங்க பீச் இருக்கு? உன் ஊருக்கு பீச்சுக்கு எவ்வளவு தூரம்? எத்தனை கிலோமீட்டர்? just 38 kilometers நண்பா எங்க வீட்டுக்கு பீச்சுக்கு எவ்வளவு தூரம் நண்பா? எட்டி பார்த்தா தெரியும் வீட்டு மாடா. இதான் வீடு, அது ரோடு, அது கடல், அது கடல். அவ்வளவுதான். இப்படி எட்டி பார்த்தா கடல் தெரியும். ஓ இங்கிட்டு அதான் இதான் கடல், இதான் வீடு. அவ்வளவுதான், அது கடல், இது வீடு. ஏடா 40 கிலோமீட்டருக்கு கடல் வீடு. எங்க ஊர்ல எப்படின்னா கைஸ், காலைல கடற்கரையில போட்டை பிடிச்சிட்டு வந்து மீன் வரும். மதியம் எங்க வீட்டுல சமைச்சு மதியத்துக்குள்ளே என் வயிற்றுக்குள்ள இருக்கும். 2 நிமிஷத்துல வெளில போயிடும். ஐயோ இதான் 2 நிமிஷத்துல வெளியே போயிடும். இல்ல வெளிலாம் போகாது, அது பத்திரமா அடம் போட்டு வந்து பார்த்து. நீ இங்க சொல்லு அங்க என்ன பாக்குற? ஏன்னா நம்ம பேசிக்கா அதான் பீச்ல என்ன ஹார்ஸ் ரைடு என்னன்னா அதெல்லாம் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா கலைஞர் சமாதி, உனக்கு தெரிஞ்சது சொல்றா. பீச்ல என்னெல்லாம் பண்ணுவோம். something disturbance happened. அக்கா 7 வயசு ஓராது. ஏன்னா சவுண்டு கேட்காது. நான் அவங்க பேசுறது தான் கேட்கும், நாம பேசுறது கேட்காது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, அவங்க எல்லாரும் சமாதி. அடுத்து விஜய் சமாதி தளபதி அடுத்த ஓட்ரைடி இதுக்காண்டியாச்சு ஓட்ரைடி எடுத்தே அவரு. மண்ணு வச்சுதானே வீடு கட்டுவோம். ஏய் இது கடற்கரை மண், எதுவும் கட்ட முடியாது. ஆத்து மண் வேற தானே, உப்பு மண். இது ரொம்ப நைஸா கட்டுங்க அதே போய். உப்பு பாருங்க, உப்பு வைக்கலாம். உங்க வீடு கட்ட மண்ணு இல்ல, போய் கட்டி வர்றோம். இல்ல எங்க ஊர் கடற்கரையில மண் நிறைய மண் நாங்க எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டீங்களா? தெரியாம எடுத்துக்கிட்டோம். இதுவும் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்ரா நாய், மண்ணால கவர்மெண்ட். நண்பா மண்ணுக்கு கீழ இருந்து வர எல்லாமே கவர்மெண்ட் தான். ஒரு நாய் டிப்ரெஷனா இருக்குடா வாடான்னு சொல்லி அங்கேருந்து இங்கே காஞ்சிபுரம் எங்க இருக்கு, அது கொண்டு பேசி பேசி டிப்ரெஷன். அது எந்த ஒரு சுங்காசத்திரம் 60 கிலோமீட்டர் இருந்து நாய் டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்லி இங்க வந்துச்சு. rupees பெட்ரோல் மார்க்க அந்த டிப்ரெஷன்ல தான் இருக்கான். பேசி பேசி மேற்கொண்டு டிப்ரெஷன் ஏத்திட்டு உட்காந்துருங்க. திருமங்கலம் திருமங்கலம் அங்க கேட்டாரு போலீஸ். எந்த ஊரா கேட்டாரா? சார் திருமங்கலம் லோக்கல் சென்னையில திருமங்கலம் யாதரா அப்படின்னாரு. அப்படின்னு அவர் சொன்னாரு. சென்னை திருமங்கலம் இல்ல சார், சென்னை திருமங்கலம் இல்ல சார், இது ஸ்ரீபெரும்புத்தூர். அங்க ஓ அப்படியா, உள்ளெல்லாம் போனா 74 கேஸ் போட்டுருவாரு. வெயிட் பண்ண மெரினா பீச்சில் போயிட்டு நண்பனுக்கு நான் ஒரு பழக்கம் ஒண்ணு, காலந்தோறும் கடற்கரை வந்தா கால் நினைக்காம செல்ல மாட்டான். இதெல்லாம் என்னடா ஹேபிட் தெரியல என்னன்னு. கால் வந்தா நண்பா அது ஹேபிட், கால் நினைச்சுக்கிறேன், அது சம்பிரதாயம். கால் நினைச்சிட்டு நான் போண்டா இதுக்கு இங்க ஆறுபடி கைஸ் அறுபடி போலான்னு இருக்கோம். பல நாள் ஆசை. ஒண்ணு அறுபடை அப்படியா வால்பாறை ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா போயிட்டு வருவோம். வேணா கேளுங்க, கீழே வேணா கார் எடுத்துருவாங்க, QR கோட் ஆட் பண்றேன். இதை கேட்டுட்டு இருக்க ஜெரின் ரோஜர் கார் எடுத்துட்டு வாங்க, கிளான்ஸா தூக்கிட்டு வாங்க. இல்லை நாங்கள் ஆள் அதிகமாக இருந்தோம்னா 2 காரையும் தூக்கிட்டு வாங்க கொண்டு சொல்லிட்டு. இல்லையா பெரிய 7 சீட் ரேட் இருந்தாலும் ஓகே தான். இல்லையா ஒரு வேன் பூஸ்ட் வந்தாலும் கடை வச்சிருக்காடா, கொள்ளையடிச்சு வச்சிருக்காண்டா. கண்டிப்பா நாங்க எப்படி சொல்லலாம், வேலை கிடைச்ச உடனே வேலை எங்க வேலை என்னன்னா அறுபடை போகணும். அடுத்து இல்லையா அதுல வால்பாறையாச்சும் போயிடணும். போயிட்டு அங்க இருந்து நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்றாங்க கைஸ். அதுக்கு உங்களை வேலை கிடைக்கும் கைஸ். வேலை கிடைக்க மாட்டேது கைஸ், விருப்பாவது கைஸ். புலம்புனா புலம்பிட்டே போனா ஆல்ரெடி நண்பன் டிப்ரெஷன் போக்குறது தான் வந்து அவன் டிப்ரெஷன் போக்க வந்து நாங்க டிப்ரெஷன்ல ஆயிடுவோம் போல. மணி வந்து 11:41 காலத்துல இந்த நேரத்துல முடிச்சிருந்த சரித்திரமே இல்லடா. 2 மணிக்கு வந்துலாம் கடந்திருக்காங்க.
எப்படி விட்டானுங்க போன நண்பா யாருமே இல்லடா, நானும் அபிப்ரோ வந்தோம். இல்ல அது வந்துட்டு ஒரு செட் வரைக்கும் தேடுவானுங்க. 10-11 மணி வரைக்கும் பத்தி விட்டுருவானுங்க. நாங்க அங்க 12 மணி நானும் வரைக்கும். அபிப்ரோ கிளம்பல எப்படி சொன்னோம், 1 மணி இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹிமாலயன் இடத்துல சுத்தமா இதே இல்ல. ரோட்ல எல்லாம் அவன பார்த்தானே உன மடக்கிருப்பானுங்க. ஏய் ஒரு டிராபிக்ல ஒரு வண்டியில எட்டு தான் எடுத்து வந்தோம்னா இங்க தான் பாடணும். நல்லா தூரம் உள்ளது. ஏய் எங்கடா ஸ்ரீபெரும்புத்தூர் 57 நம்ம வீட்ல இருந்து 57 ஹாஸ்டல் 57 கிலோமீட்டர். அங்க இருந்து வண்டி எடுத்தா கரெக்டா வந்து பாடு நான் அபிப்ரோ கரெக்டா 57னா தெரியல, கணக்கு போட்டுருமா யாரோடய வந்துருப்பான். அந்த அழகா அங்க ஜாமுன உட்காந்தா நானும் அபிப்ரோ நைட்டு 2 மணி கைஸ். வேறு 2 மணிக்கு நீங்க 2 பேரும் நட பண்ணீங்க. காதல் வளர்த்த காதலே வீடியோ அங்க இறங்கவே இறங்காது சேனல்ல. எங்க அப்பா அம்மா அந்த காதல் இது ஏதாவது சொல்லுவான். போலீஸ் வராங்க, பை போறாங்க, அடிச்சாலும் அடிச்சிருவாங்க.